உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தை பாருங்கள். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய யோகம். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ அதிசாரமாக 5ஆம் இடத்துல போயிருக்கார். ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்க. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறார். ராசியில் சனி பகவான் இருக்கிற போது பல மீனராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு. நெருக்கடி இல்லைன்னு சொல்லிட முடியாது, நெருக்கடி இருக்கத்தாங்க இருக்கு. ஏன்னா சனி உட்கார்ந்துருக்காருல, சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காருல, சில பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யாது. இல்லைன்னு எப்படி மறைக்கிறது? சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, லாபாதிபதி, விரையாதிபதி சனி பகவான். என்னங்க இப்படி வேலையில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறீங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்படணுமானா பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நன்மை தான் நடக்கும். அது என்னங்க எப்படிங்க நன்மை நடக்கும் அப்படின்னா, குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்காருங்க. இப்போ அந்த குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால உங்களில் பலருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை. நீங்கள் என்ன பண்ணணும், சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் சனிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்களில் வழிபட்டு வருகிற போது, குறிப்பாக வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் போய் வழிபட்டீங்கன்னா பெரிய பலன் கிடைக்கும். சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்ய செய்ய வேலையில் இருக்கிற பிரச்சனை தீரும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல இப்போவோ அப்போவோ வேலை எப்போ வேணால் பறிபோகும் இருக்கும். இந்த பதட்ட சூழ்நிலை மறைந்து வேற நல்ல வேலை கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி அமைய போகுது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்களால் உங்களுக்கு ஒரு தொல்லை இருந்துக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி இருக்கும். சில பேர் உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. அவங்கள எப்படி வேலையை விட்டு அனுப்புறதுன்னு கூட உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் கூட இருக்கும், பயம் கூட சிலருக்கு இருக்கும். சில பேர் நெருங்கியவர்கள் உங்கள் உடனிருந்தே உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்கள்ட்ட உங்களை மீண்டு வர முடியாது. சிலர் தவறான உறவுகளில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர்களெல்லாம் பைரவர் வழிபாடு செய்கிற போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். 7ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கார். 6, 7 கூடியவர்கள் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்தாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இருக்கக்கூடிய நட்புகள், பல நட்புகள் மாறும். ரொம்ப நெருங்கிய நட்பு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது மாறி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சிலருக்கு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பு, ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்லேருந்து வேறு ஃப்ளாட் மாறக்கூடிய சிந்தனைகள் பெருகும். இல்லைன்னா ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உங்கள் வீட்டில் இந்த மாதம் ஏற்படும். 6 சூரியன் 8ல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களை பகைச்சிடக்கூடாது. ஐயா நானே ஒரு அரசு அதிகாரி தாங்க அப்படிங்கிறவங்க லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ உண்டு. மீனராசியை சேர்ந்தவங்க லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறதுனால அதில் கவனமாக இருங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய துணை உங்களுக்கு இருக்குங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். பூர்வீக சொத்து சம்பந்தமான உங்கள் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். ரொம்ப நாளாக அதில் இருந்த தடைகள் விலகும், அதில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவி உறவில் அப்பப்போ கருத்து மாறுபாடு வரும். காரணம் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 7க்குரிய புதனும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பாதகாதிபதியோடு
அந்த சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பது என்பது ஒரு நல்ல விஷயமா கிடையாது. பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார்கள். சிலருக்கு செய்வினை பற்றிய பயங்களும் இந்த மாதம் இருக்கும். பிறருக்கு தமக்கு கெடுதல் பண்ணி விடுவார்கள்ங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவிலும் சில கருத்து மாறுபாடுகள் வரும். நண்பர்களோடும் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கத்தாங்க செய்யும். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறது நல்லதுங்க. 8ல் சுக்கிர பகவான் இருக்கிற போது திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக வரன் பார்க்கணும். நல்ல பொருத்தம் பார்க்கணும். வெறும் 10 பொருத்தம் பார்த்துட்டு நான் திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லி வாழ்க்கையை இழந்து தவிக்கிறவங்க பல பேர். 10 பொருத்தம் என்பது பத்தாது. அந்த 10 பொருத்தத்தோடு கட்ட பொருத்தம் பார்க்கணும், தசாசந்தி பார்க்கணும், பாபசாந்தியம் பார்க்கணும். ஏனென்றால் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிற போது விரும்பி திருமணம் செய்தவர்கள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இடையில் கூட சில பிரச்சனைகள் தெரியுது. இப்போ நாள்தோறும் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரக்கூடியவர்களை பார்க்குறேன். இப்போலாம் இளம் ஜோடிகள் வருகிறார்கள் பாருங்க. அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களும் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம். மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பைரவர் வழிபாடு, குறிப்பாக சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்திலும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.